ரேசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது எப்படி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 17/8/2025 கசிங் இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருந்தோம், கொஞ்சம் மெத்தட் கொஞ்சம் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம இன்றைக்கான வேறு மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். எப்பயுமே வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் மெத்தட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்பர் மிஸ் ஆகிறதுக்கு காரணம். ஓகேவா, நம்ம வந்து புது மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வீடியோஸ்க்கு வரணும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஆர் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உடனே கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு தான் நீங்கள் வந்து நம்பி வந்து நம்பர் வைக்கலாம். ஓகேவா, பயமில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். இதில் ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டேக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 184 440 இருக்குது. இதில் இருக்கிற முதலுக்கு 3 நம்பர்ஸாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 184 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுப்போம். முன்ன வந்து டேன் மெத்தட் போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மெத்தட்ஸ் கொஞ்சம் மாற்றி எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 619 இருக்குது. 619 இதில் வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படின்னா 1. ஓகேவா, 5 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 184 வச்சு அடிக்கல. நமக்கு 5 அப்படி இல்லை 1 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 803 045. அதில் 803 முதற்கு 3 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 803 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படின்னா 5 1 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 803 வச்சு அடிக்கலாம். 1 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 677 584 இருக்குது. அது முதல்ல 3 நம்பர்ஸ் 677 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 677 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 9 7 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 677 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அப்படி இல்லைனா 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 835 995 இருக்குது. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 835. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 835 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 5 அப்படி இல்லைனா 4 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 835 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 5 அப்படி இல்லை 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பர் நாளைக்கு வந்து கேமில் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்து 4ஆம் நம்பர் வந்து எடுத்துக்க 5ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செல்ல வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். இதில் டெய்லி சாட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 367 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது வந்து 367 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 648. இதில் பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னா 9. ஓகேவா, 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா வந்து 367 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 900 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 648 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 9 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு அடிக்கல. நமக்கு 2 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 002. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 002 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 648 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைனா 7 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 002 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 643. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா வந்து 643 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 648 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 1 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 643 வச்சடிக்கல நமக்கு வந்து 3 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். 1 நம்பர் கொஞ்சம் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி நம்ம வீக்லி சார்ட்டில் 4 அப்படின்னா 5 நம்பர் வந்து எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 5 நம்பரும் கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் கம்பல்சரி வினிங்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கேரண்டியாக சொல்ல முடியாது. நம்ம வந்து மெத்தட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி புது மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம்னு சொல்ல முடியல. நாளைக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து 4, 5, 1 இந்த 3 நம்பர்ஸ் வந்து கேமில் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 4 அப்படி இல்லைனா 5 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 1 நம்பர் கேமுக்குள்ளே கம்பல்சரி வந்தே தீரணும். அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏபிபிசிஏசி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 41, 14, 51, 5, 43, 34, 53, 35 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். 3 கணிப்பில் இந்த நம்பர்ஸ்லாம் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 41, 14, 51, 5 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே மக்கள். இன்றைக்கி டியர் கசிங் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்தால் போட முடிஞ்சால் போடுறேன். வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பற்றி நம்பர் வந்து அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கேரளா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வினிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மீண்டும் சிறப்பான கசிங்களை சந்திப்போம்.